திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க தற்போது இந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து கிராம மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வட்டார கல்வி அலுவலர் பரிந்துரை செய்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மேல்தானாங்குப்பம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பாரத் அம்பேத்கர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பள்ளிக்கு குடிபோதையில் வந்து பள்ளி வகுப்பறையில் 5ஆம் வகுப்பு மாணவியை தன் மடியில் அமர வைத்து மாணவிக்கு பாலியல் சீண்டல் அளித்துள்ளார். இந்நிலையில் இதனை அப்பகுதி மக்கள் வீடியோவாக பதிவு செய்து இது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட கல்வி அலுவலருக்கு புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் பேரில் மாதனூர் வட்டார கல்வி அலுவலர்கள் பீட்டர் மற்றும் முருகேசன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று தலைமை ஆசிரியருடன் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது பொதுமக்கள் சிலர் போட்டோ மற்றும் வீடியோ காட்சிகள் பதிவு செய்திருந்ததனை அறிந்த வட்டார கல்வி அலுவலர்கள் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் செல்போனில் உள்ள புகைப்படம் மற்றும் வீடியோக்களை டெலீட் செய்யும்படி என கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் பீட்டர் மற்றும் முருகேசனிடம் நாம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் தலைமை ஆசிரியர் பாரத் அம்பேத்கர் என்பவர் ஏற்கனவே பேரணம்பட்டு மாதனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காட்டு வெங்கடாபுரம், சம்மந்திக்குப்பம், பல்லவள்ளி, வெங்கடாபுரம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளில் பணிபுரிந்த போது இதே போன்று மாணவர்களிடம் பாலியல் சீண்டல் ஏற்பட்டதால் 15 தினங்களுக்கு முன்புதான் அவரை பணிக்கு அமர்த்தப்பட்டதாகவும் இந்நிலையில் மீண்டும் இதே தவறை அவர் செய்துள்ளதாகவும் இது குறித்து அவர் மீது துறை சார்ந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் குடிபோதையில் வந்து மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அரவிந்தன்.